மட்டக்களப்பு பனிச்சையடி கடலில் நீராடச் சென்று காணாமற் போன 3 இளைஞர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு பனிச்சையடி கடலில் நீராடச் சென்று நேற்று மாலை இந்த 3 இளைஞர்களும் காணாமல் போயிருந்தனர். நண்பர்கள் 7 பேருடன் ஒன்றாக நீராடிக் கொண்டிருந்த போதே இவர்கள் மூவரும் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணியைச் சேர்ந்த டேனியல், பனிச்சியடியைச் சேர்ந்த ஜெரோம் அனிஸ்டர்ஸ், மட்டக்களப்பு புதிய எல்லை வீதியைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோரே இவ்வாறு அலையில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். இவ்வாறு பனிச்சியடி கடலில் நீராடச் சென்று காணாமல் போனவர்கள் 19, 20 மற்றும் 23 வயதான 3 இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படையினரும் போலீசாரும் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். கல்கிஸ்ஸ அத்திட்டிய பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிற்குள்ளிருந்து கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் கல்கிஸ்ஸ வடோவிட்ட பகுதியில் நேற்றிரவு இனந்தெரியாத சிலரால் கடத்தப்பட்டவராக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளை வேன் ஒன்றில் வீட்டிற்கு நேற்றிரவு வருகை தந்த குழு ஒன்றினால் அவர் கடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தேர்தல் மேடைகளில் அரசியல்வாதிகள் தெரிவித்த கருத்துக்கள் சில. அடுத்து ஆட்சிக் காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்த்து ஒழுக்கமுள்ள சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் என்று சிலர் கூறுகின்றனர். ஒழுக்கத்தின் தெய்வங்கள் என்று கூறுகின்றவர்கள் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொண்ட நடவடிக்கை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? மங்கள சமர வீரவை மேடையில் வைத்துக் கொண்டுதான் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். தகுதி உள்ளவர்களுக்கு கட்சியில் பதவிகளை வழங்குமாறு நாம் கூறுகின்றோம். பாக்கிர் மாக்கரை முஸ்லிம்களின் தலைமைத்துவத்திற்கு நியமியுங்கள். ருக்மன் சேனநாயகவுக்கு பதவி வழங்குங்கள். கட்சி ஒருமைப்படுத்த சஜித் பிரேமதாசவுக்கு நல்ல பதவியை கொடுங்கள். ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கும் நல்ல பதவி ஒன்றை வழங்குங்கள். முடியுமான நினைக்கும் தாருங்கள். எங்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு இடம் வழங்கப்படாமையால் இந்த திருடர்கள் திருடிக் கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள 30-40 உறுப்பினர்களை உரிய முறையில் பாதுகாக்க முடியாத ரணில் விக்ரமசிங்க நாட்டில் உள்ள 2 கோடியே 3 லட்சம் மக்களை எவ்வாறு பாதுகாப்பார்? தற்போது ஐக்கிய தேசிய கட்சி செல்கின்ற பாதையின் ஊடாக டட்லி சேனாநாயக்க, சர் ஜான் கொத்தலாவல, காமினி திசாநாயக்க, லலித் அதுலத் முதலி போன்றோர் மீண்டும் எழுந்து வந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவை முன்னேற்ற முடியாது. செல்வந்த அடிப்படையில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுவதில் சிக்கல்கள் ஒன்றுமில்லை. ஆனாலும் அந்த பயணத்தின் சுமையை சுமக்கக்கூடிய தனவந்தர்களும் சுமக்க வேண்டும். செல்வந்த மக்களுக்கான வரியை 24% குறைத்துள்ளனர். அதை 45% வரை அதிகரிக்க வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நீண்ட காலம் செல்ல முன்னர் இதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாம் பிரார்த்திக்கின்றோம். அவ்வாறு செய்தால் பொருட்களின் விலையை குறைக்க முடியும். இங்கு 105 அமைச்சர்கள் இருக்கின்றனர். உலக சனத்தொகையில் 1/5 பங்கை கொண்ட சீனாவில் 35 அமைச்சர்கள், 120 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் 40 அமைச்சர்கள் இருக்கின்றனர். 2 கோடி உள்ள இங்கு 105 அமைச்சர்கள். ஒரு பிரிவு மக்களுக்கான தொகை அமைச்சர்களுக்கு செல்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியில் சுவரொட்டிகளை ஓட்டுவதற்கு இளைஞர்கள் இல்லை. சுவரொட்டிகளை ஓட்டும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. அந்த அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. இன்னும் 40 வருடங்களுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எமது நாட்டில் அரசியல் சுதந்திரம் இல்லை. அரசியலில் ஈடுபடுவதற்கு சுதந்திரம் இல்லை. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். இதற்கு முதுகெலும்புள்ள சிலரே உள்ளனர். சிலர் வீடுகளில் இருந்து இந்த விடயத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நாம் வீடுகளுக்கு செல்லும் போது வாக்களிப்போம், ஆனால் வீடுகளில் இருந்து வெளியில் வர முடியாது என்று கூறுகின்றார்கள். உண்மையாக நாட்டுப்பற்றுள்ள சிலர் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். சிலர் உள்ளார்ந்த எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு இணைந்து கொண்டவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் கிளிநொச்சியில் பஸ்ஸிலிருந்து இறங்கி மறைவாகியுள்ளனர். நாம் இன்று தெரிவு செய்த பத்திரிகை கேலி சித்திரம் அடுத்து.
பலாங்குடை பகுதியில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களினால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பலாங்கொடை ராசகல பிரதான வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பலாங்குட பகுதியில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலையின் அதிபரின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் அதிகமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். குறித்த பாடசாலையில் சுமார் 830க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயில்கின்ற நிலையில் இன்று 59 மாணவர்கள் மாத்திரமே பாடசாலைக்கு சமூகம் அளித்திருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் இன்றைய கல்வி நடவடிக்கைகள் அனைத்தும் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பலாங்குட ராசகல பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் சுமார் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். கல்வி நிலை ஆசிரியர்களின் ஒற்றுமை எல்லாமே சீர்குலைந்திருக்கிறது. இது சம்பந்தமாக பல தடவை இந்த பெற்றார்கள் முனைந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி இதை தீர்வுக்கு கொண்டு வர நம்ம இந்த பாடசாலை அதிபருக்கு ஒத்து போகவில்லை. அதிபரை உடனடியாக வெளியேற்றுங்கள், வெளியேற்றும் வரை நாங்கள் இதனை கைவிட மாட்டோம் என இந்த அதிபரை வெளியேற்றாவிட்டால் நிச்சயமாக இந்த மக்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டார்கள் என்று சொல்லுகின்றேன். இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் குறித்து பலாங்குட கல்வி வலயத்தின் உயர் அதிகாரி ஒருவரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் வரை ஆர்ப்பாட்டக்காரர்களின் குற்றச்சாட்டுகள் தனக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தின் போதே தனக்கு பாடசாலையில் பிரச்சனைகள் காணப்படுகின்றமை குறித்து அறிய கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் தனக்கு எந்தவித கருத்துக்களையும் உறுதியுடன் கூற முடியாது என அவர் தெரிவித்ததுடன் இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு எட்டப்படாத நிலையில் இலங்கையில் உள்நாட்டு மீனவர்களுக்கு இடையிலும் பிரச்சினைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. கடற்றொழில் திணைக்களத்தினால் சட்டவிரோத மீன்பிடி வலைகள் என அறிவிக்கப்பட்ட வலைகளை பயன்படுத்தி இன்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றமையே இந்த பிரச்சினைக்கான காரணமாக அமைந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று முதல் திருக்கோவில் வரையான சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட பெரிய களப்பு பகுதியே இது. இந்த பெரிய களப்பு பகுதி ஆயிரக்கணக்கான மீனவர்களது வாழ்வாதாரத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்றது. எனினும் இந்த கடற்பரப்பில் சட்டவிரோத வலைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளமையினால் இங்குள்ள மீன் வளங்களின் எண்ணிக்கை சடுதியாக குறைகின்றமை வருத்தமளிக்கின்ற ஒன்றாகும். சிறிய கண்களை கொண்ட தங்கூசி நூல்களிலான வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமையினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பலரிடம் முறையிட்டும் உத்தியோகத்திடம் நாங்கள் முறைப்பட்டும் எங்களுக்கு அந்த தீர்வெடுத்து இதுவரை ஒருவன் இந்த மக்களுக்கு தரவில்லை. தோணிகளின் உதவியுடன் கடலுக்கு சென்று கைவீச்சு வலைகளின் மூலம் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தமது வாழ்க்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டவிரோத வலைகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளமையினால் மீன்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் இந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் தற்போது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். தங்குசி வலை தடை செய்த தனங்களுக்கு தொழில் நிரந்தரமாக 100க்கும் மேற்பட்ட 100-125க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதில் நாங்கள் இதை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் இந்த தங்குசி வேலையை தடை செய்யாட்டி எங்களுக்கு மீன்பிடி தொழிலே செய்ய முடியாமல் போய்விடும். கலப்பில் எங்களோட தங்குசி வேலையால் எங்களோட மக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கட்டு வேலையை தடுத்து தந்த மாத்திரம் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். தடை செய்யப்பட்ட வலைகள் தொடர்ச்சியாக அதிகாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்ட போதிலும் சட்டவிரோத வலைகளின் பயன்பாடு என்றும் தொடர்ந்த வண்ணம் உள்ளமை மீனவர்களது வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த தடை செய்யப்பட்ட வலைகளின் பயன்பாடு காரணமாக பல மீனவர்கள் தமது தொழிலை கைவிட்டுள்ளமையும் இங்கு வருத்தமளிக்கின்ற ஒன்றாகும். தமிழ் மொழிக்கும் அதன் பாரம்பரிய கலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் வகையில் சக்தி FM ஏற்பாடு செய்துள்ள சக்தி சங்கமத்தின் 4ஆம் நாள் இன்றாகும். இன்றைய 4ஆம் நாள் கலை நிகழ்வுகள் யாழ் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்றன. இளம் சமூகத்தினர் மத்தியில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் தொடர்பில் அறிவூட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் அந்த பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் சக்தி சங்கமம் இலங்கையின் வடபகுதியில் முன்னெடுக்கப்படுகிறது.
கடந்த 24ஆம் தேதி ஆரம்பமான சக்தி சங்கமம் வடமாகாணத்தில் அமைந்துள்ள 10 நகரங்களில் இடம்பெறுகிறது. இதன்படி தமிழர்களுக்கே உரித்தான பாரம்பரிய கலை வடிவங்களை வெளிப்படுத்தும் சக்தி சங்கமம் வீதி திருவிழாவாக யாழ்ப்பாணம், மானிப்பாய், நெல்லையடி, திருநெல்வேலி, சுன்னாகம், சங்கானை, உருகாவத்துறை, சாவக்கச்சேரி, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய நகரங்களில் இடம்பெறுகின்றது. இதற்கமைய சக்தி சங்கமம் நெல்லையடி பகுதியில் நேற்றைய தினம் மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றன. இந்த நிகழ்விற்கு வடமாகாணத்திலிருந்தும் பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். பாரம்பரிய கலைகளின் காவலர்களாக விளங்கும் இவ்வாறான கலைஞர்களின் திறமைகள் மேடையேற்றப்படுவது தமக்கு கிடைத்த சிறந்த சந்தர்ப்பம் என கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை சக்தி சங்கமத்தின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் திருநெல்வேலி பகுதியில் இன்று மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், காவடி, மயிலாட்டம் உள்ளிட்ட பல பாரம்பரிய கலை வடிவங்கள் இடம்பெறும் சக்தி சங்கமத்தின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. சக்தி சங்கமத்தின் 5ஆம் நாள் கலை நிகழ்வுகள் நாளை சுன்னாகம் பகுதியில் இடம்பெற உள்ளது. சக்தி சங்கமத்திற்கு ஊடக பங்காளர்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி ஆகியன கைகோர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.